சோ அதோட படம் முடியுதா? இல்ல அதான் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன். ஐயா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி மியூசிக் வாசிப்பீங்க? அதெல்லாம் எடுத்து சார் வாங்க சார் உட்காருங்க சார். மாமி வரல கேட்டு. ஓ நல்ல தெரியுமே, இவர் எங்க மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு. அதுவும் விஜய்னா ரொம்ப பிடிக்கும். இல்ல விஜய்? ஓகே ஓகே ஓகே. அர்ச்சனா சார் ஏதாவது சாப்பிடுறீங்களா சார்? வேண்டாம். கூல் ட்ரிங்க்ஸ் வேண்டாம். பெப்சி வேண்டாம். கோக் நல்ல காஃபி வேண்டாம். சார் டீ வேண்டாம். போண்டா போண்டா கேக் சார் சார் கேக் சிப்ஸ் சிப்ஸ் வேண்டாம். அர்ஜுனுக்கு எடுத்துட்டு போலாம் அட சார். வேணாம்ப்பா. நான் அர்ச்சனா கிட்ட பேசணும். will you keep quiet? ஓகே 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 சார் பாப்கார்ன் ரொம்ப நல்ல. அர்ச்சனா இங்க என்ன பண்ற? நாங்கெல்லாம் ஷாப்பிங் வந்தோம். ஷாப்பிங்கா? ஷாப்பிங் இவங்களோட வந்த? நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றா. ஃப்ரெண்ட்ஸா? இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தேவையா உனக்கு? தப்பா உனக்கு ஷாப்பிங் வரணும்னா ஷீலா கூட வா, இல்ல பாட்டி கூட வா. அதை விட்டுட்டு இவனு கூட ஏன் வர? அதாவது சார் நான் யார் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க ஒன்னு சொல்லவனா சொல்றாங்க. நான் சொல்லக்கூடாதா? ஐ அம் யுவர் கார்டியன், மைண்ட் இட். சார் அது ஆக்சுவலி இப்படி லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணாம உங்க வேலையை பாருங்கன்னு சொல்றாங்க. யாரை பார்த்து லூசுன்னு சொல்ற நீ? எப்போ பார் ஆக்சுவலி உங்களை தான் சார். அதுல என்ன சந்தேகம்? எனி டவுட் யூ நோ ஐ மீன். ஓகே ஐ வில் see. இவனுங்க ரெண்டு பேரை பத்தி உனக்கு தெரியாது. நீ இதுக்காக ஐயோ நீ எதுக்கு சாரி சொல்ற? அவர் எப்பவுமே இப்படிதான். அது வீடு காலி பண்ண சொன்னாரு, நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதான் கார்த்திக்கு கல்யாணம் ஆகலல்ல, உங்க அபார்ட்மெண்ட்ல கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்களாம். நானும் அதுதான் சொல்றேன். ஆனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான். புரியல. நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணு பார்க்கலாமேன்னு கேக்குறா. நான் பாப்பேன். ஆனா இவன் அவன் மனசுக்குள்ள ஒரு பொண்ணை கற்பனை பண்ணி வச்சிருக்கான். சொல்லேண்டா. நல்லா படிச்ச பொண்ணா இருக்கணும், தைரியமான பொண்ணா இருக்கணும், சுதந்திரமா சிந்திக்க தெரிஞ்ச பொண்ணா இருக்கணும். நான் சொன்னதெல்லாம் இருந்தாலே அவ அழகாதான் இருப்பா. என்னது? என்ன சொல்றாங்க? அந்த பொண்ணுக்கு நல்ல மியூசிக் தெரிஞ்சிருக்கணுமா, பாட தெரிஞ்சிருக்கணுமான்னு கேக்குறா. தேவையில்லை. என்னோட மனசுல இருக்கிற பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டா அவளோட வாழற அந்த வாழ்க்கை எனக்கு சந்தோஷத்தை தரும். அந்த சந்தோஷம் எனக்கு நல்ல இசையை தரும். என்னோட இசைக்கு அவ ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தா போதும். அவ என்ன புரிஞ்சுக்கிறவளா இருந்தாலே என்னோட இசை அவளுக்கு புரிஞ்சிடும். இதுக்கு நேராவே சொல்லிருக்கோம். ஹே அர்ச்சனா, உள்ளவா உட்காரு. கேக் நீ செஞ்சதா? மியூசிக் மாதிரி இருக்கு. மியூசிக் எப்படி இருக்கும்னா இந்த கேக் மாதிரி இருக்கும். அங்க வா. இந்த ஸ்பீக்கர்ஸ் மேல கை வச்சுக்கோ.
கை இந்த ஸ்பீக்கர்ஸ் மேல வச்சுக்கோ. இப்போ ஒரு மியூசிக் வரும், நானே கம்போஸ் பண்ண மியூசிக். என் கைய கவனமா பாரு. ஓகே? 1 2 3. அர்ச்சனா, எனக்கு தெரியும் அர்ச்சனா, உன்னால இசையை உணர முடியும். காத்துல இருக்கிற இசை உன் கண்ணுக்கு தெரிஞ்சதில்ல, புரிஞ்சதில்ல. அதே மாதிரி என் மனசு உனக்கு புரியும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா? சொல்ல அர்ச்சனா. அர்ச்சனா, ஆமா, நான் இப்போ உன் ஃப்ரெண்டு தான். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் இருப்பேன். ஏன் முடியாது? உலகம் வேற. அப்படி சொல்லாத அர்ச்சனா. உன் உலகத்துல என்னைய சேர்த்துக்கோ, சந்தோஷமா வாழலாம். என்ன